யாரை கேட்டாலும் நான் லைஃப்ல சக்சஸ் ஆகணும், எப்படியாவது அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், காசு காரு பணம் எல்லாமே வச்சிருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், சக்சஸ்ன்றதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் அந்த சக்சஸ்ன்றத மாத்திரம் வச்சா மாத்திரம் லைஃப்ல ஜெயிக்க முடியாது. அந்த கனவுன்றது நீங்க உங்களை ஆள் மனதில் உங்களுக்கு புரிதல் இருந்தா மாத்திரம்தான். வாட் இஸ் சக்சஸ் அந்த டெஃபினிஷன் தெரிஞ்சா மாத்திரம்தான் நீங்க அது பண்ண முடியும். 98% பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியல. மோஸ்ட் ஆஃப் பார்த்தா சில பேர் வாழ்றாங்க, எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம ஒரு வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து வாழ்க்கை முடிகிற மாதிரி எல்லாம் பல பேர் நம்ம பார்க்கணும். ஆனா சில பேர் சொந்த வீடு வாங்குறதுக்கே பெரும் கனவா இருக்கு. ஏன் ஒரு பைக் வாங்குறதுக்கே சில பேர் பெரும் கனவா இருக்கு. ஏன் இந்த இதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு, ஏன் இந்த மாதிரி சக்சஸ் யாரும் அனுபவிக்க முடியல? ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் பீப்புள் தான் அந்த சக்சஸ்ன்றது அந்த ஃபார்முலா அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு மாத்திரம் வருது, ஏன் நம்மளுக்கு வரல? ஏன் நம்மகிட்ட பணம் இல்லை அதனால தான் வரல? அவங்களோட பணம் இருந்துச்சு வந்துருச்சு, அவங்க லக் இருந்தது, இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அந்த லக்கு அந்த பணம்லாம் கிடையாது. அது புரிதல் இல்லாதனால தான் நம்மளால சக்சஸ்ன்ற அந்த மோடுக்கே நம்ம போக முடியும். முதல்ல சக்சஸ்னா என்னன்னு முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சக்சஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். அந்த கோலை ஒர்த்ஃபுல்லா இருக்கணும், ஒரு நியாயமான ஒரு கோலா இருக்கணும். அதை செய்யக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கணும். அந்த பாதையை ருசிச்சு நீங்க நடந்து போனா மாத்திரம்தான் அந்த கோலையும் ரீச் ஆக முடியும். அங்க ரீச் ஆனா ஒரு சக்சஸ் கிடைக்கும். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த பாதையை நீங்க ரசிச்சு போனீங்கன்னா அந்த கோல் ரீச் ஆகும் போதும் சந்தோஷம் கிடைக்கும். நிமிஷத்து கணம் இதை நீங்க ரசிச்சீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கேருந்து நான் சென்னைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவேன், கார் எடுத்துட்டு போறேன், பஸ்ல போகலாம். ஆனா எதிரையோ டிரான்ஸ்போர்ட்ல நான் போறேன்னா, இங்கேருந்து கிளம்பி நான் சென்னை போறணும்ன்றது என்னோட இலக்கு. அது அந்த டெஸ்டினி இருக்கு. ஆனா அது போறதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணா மாத்திரம் தான் அந்த சென்னைக்குன்னு போக முடியும். போகாம நான் போகணும்னு அதே இடத்த தான் உட்காருவோம். அதுக்கு ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஃபிளைட்லயோ கார்லயோ எதை எடுக்கிறோமோ அதை எடுத்துட்டு அந்த போற பாதையும் அந்த போற நொடியும் ரசிச்சு சந்தோஷமா போகும்போது அங்க ஒரு சக்சஸ் கிடைக்கும். அதுல இருந்து அடுத்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இங்க இருந்து அடுத்து மூவ் ஆனுவோம், அடுத்து மூவ் ஆனவோம், அடுத்தடுத்த ஊர் போவோம், இறங்குவோம், சாப்பிடுவோம், திருப்பி எல்லாமே நடந்து அந்த சென்னைன்ற ரீச் ஆகும். அது ஒரு சக்சஸ். இந்த சக்சஸ்ன்றது நம்ம ப்ராக்ரஸும் இருக்கணும், அந்த டெஸ்டினேஷனும் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு சரியான இலக்கு இல்லாதனால, ஏன்னா அதான் சொல்றேன், பல பேர் வாழ்க்கையில ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், என்ன படிக்கணும்னே தெரியாமலாம் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறாங்கன்றதுக்காண்டி நீங்க படிக்கிறீங்க. இன்ஜினியரிங் உங்களுக்கு வராது, ஆனா உங்களுக்கு கேட்டரிங் வரும். ஆனா உங்க பேஷன் என்னன்னே தெரியாம ஊரு உலகத்திலும் அப்பா அம்மா தப்பான டைரக்ஷன். ஏன்னா அவங்கள நான் தப்பா சொல்லல, நம்ம பையனும் வந்துருவான்ட்டானா, நம்ம பையனும் ஒரு டாக்டர் ஆக மாட்டானா, நம்ம பையனும் ஒரு இன்ஜினியர் ஃபாரின் போக மாட்டானா, அவர் ஐடில இருக்க மாட்டானா, இப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கு. நான் தப்புன்னு சொல்லல. ஆனா உங்க குழந்தையோட பேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் என்ன வராது, அதுக்கேத்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ன்றது சொன்னோம்னா அவங்க வளருவாங்க. அப்ப உங்களுக்கே அந்த டெஸ்டினி இல்லாதப்போ உங்க குழந்தைக்கு நீங்க தப்பான கைடன்ஸ் பண்ணீங்கன்னா அவங்க தப்பான பாதையில் வேலை கிடைக்காம இதை படிச்சா அதை படிச்சா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒன்னு சொல்றேன், படிக்கும் போது உங்களுக்கு ஒரு 12th முடிக்கிறீங்க, ஒரு காலேஜ் சேர்றீங்கன்னா முதல்ல இப்ப என்ன படிப்பு இருக்கு, ட்ரெண்ட்ல இருக்கு, இன்னும் 5 வருஷம் கழிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிகிரி ஒரு 3 வருஷம் இப்ப பண்றீங்கன்னா அந்த 3 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்ன்றது அதுக்கேற்ற டிகிரி எடுங்க. உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு பாருங்க. ஒரு ஏஐ நீங்க பண்றாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு ஏஐயோட அட்வான்ஸ்டு இருக்கும். அப்ப அதுக்கேற்ற படிப்பு என்ன, அதுக்கேற்ற ஸ்கில் செட் என்ன, இது போக நம்ம டிப்ளமோ கோர்ஸ் அது இது நம்ம படிக்கணும்ன்றது மைண்ட் செட் இருந்தாதான். வெறும் டிகிரியை வச்சு பண்ண முடியாது. இது போக அடிஷனலா சில 5-6 கோர்சஸ் நம்ம படிக்கணும். இதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கணும். R&D இருந்தா மாத்திரம்தான் அது போக முடியும்னு உங்களுக்குள்ள இருந்த மட்டும்தான். வெறும் காலேஜ் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஏஐ பண்ணும் போது உங்களால போக முடியாது. டெய்லி ஒர்க் இருக்கும், அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா மாத்திரம்தான் அந்த டைம் வரும்போது உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிரும். ஒரு இன்டர்வியூல உட்காரும் போது உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ப்ராக்டிக்கலா நீங்க படிச்சது பார்த்தது தியரிட்டிக்கல் எல்லாத்தையும் போக உங்க ஸ்கில் செட்னு சொல்ற அந்த சர்டிபிகேட் படிக்கும் போது என்ன ஆகும்னா எல்லாமே ட்ரெண்டிங்ல வரும்போது உங்களுக்கு வேலை ஈஸியா கிடைக்கும். இது அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு டெஸ்டினின்னு ஒன்று டிசைட் ஆகுது. அதுக்கேத்த படிக்கிறீங்க, அதுக்கேத்த ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறீங்க. இப்போ டிகிரியும் முடிக்கிற வரீங்க, உங்களோட அந்த அடிஷனல் ஸ்கில் செட்டும் டெவலப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அட்லாஸ்ட்ல உங்க கையில ஃபுல்ஃபில்டான சில விஷயங்கள் நடந்து முடியும். அப்ப நடக்கும் போது உங்களுக்கு வேலை தன்னால 3 லட்சமோ 5 லட்சமோ ஃபாரின்ல எங்கேயாவது உங்க இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் சக்சஸ் ஆன பீப்புளை அவங்களோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு சில விஷயங்களை படிச்சு கஷ்டப்பட்டு முடியலனால படிக்கணும் பண்ணணும்னு சொல்லி ஒரு நாளைக்கு
24 ஹவர்ஸ் இருக்குன்னா 8 ஹவர்ஸ் போகும். மித்த 16 ஹவர்ஸ்ல மினிமம் அது 12 ஹவர்ஸ் தன்னோட படிப்பு சம்பந்தமா திங்க் பண்றது, படிப்பு சம்பந்தமா படிக்கிறது, அதை தேடுதலா இருக்கும் போது அவங்க என்ன ஆகுறாங்கன்னா சர்டன் ஸ்டேஜ்ல நடக்குது. அதை தான் சொல்றாங்க ப்ராக்ரஸ். நடந்து போற பாதையும் என்ஜாய் பண்ணுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சு நீங்க பண்ணும் போது அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுப்பீங்க. அந்த ஆக்ஷன் என்ன ஆகும்னா அது போக இலக்கை சேர்ந்து அடைவீங்க. அப்போ ஒர்த்ஃபுல்லா இருக்கா? ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், ஒரு டாக்டர் படிக்கணும்னா படிப்பு மாத்திரம் இல்லாம அடிஷனலா படிக்கும் போதும் அதையும் டெய்லி செட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா முடிக்கும் போது உங்க கையில பெரிய உங்க ஸ்கில் செட்டோட நிற்கும் போது அந்த இன்டர்வியூ வேலையில போகும்போது தன்னால உங்களை வான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஈஸியா வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. இல்ல நான் இது பண்ண மாட்டேன், என்ஜாய் தான் பண்ணுவேன், காலேஜ் போய் இதுதான் பண்ணுவேன், நான் இதுக்கப்புறம் நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த நேரத்திலும் எப்பயும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா சக்சஸ்ன்றது கஷ்டப்பட்டாதான், வலிய நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டாதான். வலினா என்ன? உங்களோட தியாகம் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு வலி இருக்கும், அவங்க மாத்திரம் என்ஜாய் பண்றாங்க, அது ஒரு வலி. இவ எல்லா வலியும் நீங்க அக்செப்ட் பண்ணா மாத்திரம்தான். இப்போ என் கை உடஞ்சிச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த 3 மாசம் இப்ப நான் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த இதை வந்து இன்னும் பிசியோ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால இந்த கையை வந்து இங்கேதான் கொண்டு வர முடியும், ஃபுல்லா என்னால இந்த இடத்துல எல்லாம் வைக்க முடியாது. அப்போ என் கை இன்னும் மடக்க முடியாது. இருந்தாலும் அந்த வலி இருந்தாலும் இந்த நான் வீடியோ பண்றேன். அப்ப எனக்கு இந்த பேஷன், என்னோட கோல்னு ஒண்ணு இருக்கு, நான் ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கேன், இதுக்குள்ள நான் ரீச் ஆகணும், அது போகணும், அதுக்கு தேவையான ப்ராசஸ் நான் பண்ணணும். 3 மாசம் நான் இதுவுமே பண்ணாம இப்ப திருப்பி வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஜனவரியில நான் வீடியோ எடுத்தேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜூன் வந்து 10th கிட்ட ஆகுது. அப்ப நான் இன்ன வரைக்கும் இப்பதான் நான் வீடியோவை ஷூட் பண்றேன். ஆல்மோஸ்ட் 4 மாசம் பண்ணல இந்த கை பிரச்சனைனால. இருந்தாலும் நான் அந்த வலி இருந்தாலும் உட்கார்ந்து நான் பண்றேன்னா எனக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு. அந்த டெஸ்டினியை கோல் வச்சிருக்கேன். அந்த கோலுக்கு ஏத்த வேலையை நான் வந்து பாக்குறேன். என்ன பாக்குறேன்? ப்ராசஸ் பண்றேன், வீடியோ எடுக்கிறேன், செட்டப் பண்றேன். இப்ப நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட முன்னாடி நான் பல வீடியோஸ் எடுக்க எனக்குன்னு ஒரு கோல் இருக்குன்னு. ஒரு கேமரா வாங்கணும், அடுத்து செட்டப், இந்த லைட்டிங் நான் பண்ணிட்டேன், கேமரா புதுசா வாங்கிட்டேன், மைக் நான் புதுசா பண்ணியிருக்கேன், எல்லாமே புதுசா வாங்கி நான் நினைச்சதை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும் போது அந்த டெஸ்டினி கண்டிப்பா ஒரு நாள் நான் ரீச் ஆவேன். எந்த டெஸ்டினின்னு வச்சிருக்கேனோ அந்த ஒர்த்ஃபுல்லான டெஸ்டினி வச்சுக்க சொல்றாங்க கோலை. அந்த கோல் வைக்கும் போது இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன ஆனாலும் வலி இருந்தாலும் நான் இதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு டேட்ல நான் ரீச் ஆவேன். இதை தான் எல்லாரும் சக்சஸ் ஆகிறவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். தியாகங்களை பண்ணுங்க, லைஃப்ல வலியை அக்செப்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும் போது மூவ் ஆன் பண்ணுவீங்க. மூவ் ஆன் பண்ணும்போது என்ன ஒன்று ஸ்டெப்பு கிடைக்கும், அடுத்த ஸ்டெப்பு கிடைக்கும். இப்படி ஸ்டெப் கிடைக்க கிடைக்க என்ன ஒன்னா உங்களுக்கு அந்த தப்பு நடக்கும், அதை கரெக்ட் பண்ணுவீங்க, ரைட்டா போவீங்க, திடீர்னு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும், திடீர்னு ஒரு சேஞ்ச் பண்ணி லாஸ்ட்ல அந்த டெஸ்டினி ரீச் ஆகும்போது அது சக்சஸ். அந்த சக்சஸுக்கு நான் சின்னதாக என்ஜாய் பண்றேன். என்ஜாய் பண்ணனால தான் என்னால புது எக்யூப்மெண்ட்ஸ், புது கேமரா என்னால் வாங்க முடியும். ஏன்னா அடுத்து என்னை கொண்டு போகுது பாருங்க. அடுத்த வழிக்கு வெறும் ஃபோன்ல நான் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ ஒரு சோனி ஃபோன்ல நான் வந்து கேமரால பண்றேன்னா என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த டெஸ்டினி தான், இந்த இதான் நான் மைண்ட் செட்ல வச்சிருக்கனால மாத்திரம் தான் என்னால செய்ய முடியுது. இதை தான் சக்சஸ் ஆன உங்களுக்கு ஃபார்முலான்னு சொல்றாங்க. இந்த ஃபார்முலா உலகத்துல சக்சஸ் ஆன பீப்புள்ஸ், பிசினஸ் மேக்னெட் அத்தனை பேரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்களும் இதே மாதிரி அடுத்தவங்க இந்த ஃபார்முலாவை காப்பி பேஸ்டா உங்க கூட்ட எடுத்து உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி, உங்க பேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எது வருமோ அதை பண்ணா கரெக்டா இருக்குமா அதை நினைச்சு பண்ணுங்க. நீங்க ஒரு சக்சஸ் ஆன பர்சனா இந்த சொசைட்டில இருப்பீங்க. உங்களை தேடி பல பேர் வருவாங்க. உங்களுக்குன்னு ஒரு சக்சஸ் ஃபார்முலா கிரியேட் ஆகும். உங்களே பார்த்து நிச்சயமா அடுத்த ஜென்ரேஷன் உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி தான் எல்லாரும் பண்றாங்க. டாட்டாவா இருந்தாலும் சரி, பிர்லாவா இருந்தாலும் சரி, அம்பானியா இருந்தாலும் சரி, பெரிய பொலிட்டிஷியனா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தாலும் அத்தனை பேரும் செய்யக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஒண்ணுதான். தயவு செய்து இந்த ஃபார்முலாவை கடைப்பிடிங்க, இந்த ப்ராசஸை பாருங்க, ஆக்ஷன் கொடுங்க. நிச்சயமா ஒரு நாள் ரீச் ஆவீங்கன்றது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த சக்சஸ் ஃபார்முலா என்னன்றது நான் சொன்னது உங்களுக்கு புரியும். இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை பத்தி பல வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், பல பேருக்கு காமிக்கும். இன்னும் நான் மேலும் மேலும் வளர்றதுக்கு வாய்ப்புகள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லைக் பண்ணுங்க.